ஃப்யூச்சர் ஃபார்மிங் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தக்காளி தோட்டம் டே 1லேருந்து இப்போ 45 நாள் வரைக்கும் ஆகுது. இது வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம மாடு நேற்று தான் ஒரு காலக்கன்றுட்டி ஈன்றிருக்கு. நல்லா இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம இப்போ தக்காளி தோட்டத்துக்கு போகலாம். நான் தக்காளி செடி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ செலவாகிருக்கு, என்னென்ன மருந்து, என்னென்ன உரம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறன்னு ஒரு வீடியோவில் பதிவிடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆரம்பத்தில் வயல் ஓட்டினதுலேருந்து டிராக்டரி உழவு ஒரு 3000 ரூபா ஆணுச்சு. எருவு எதுவுமே போடலை. ஆல்ரெடி இதில் கடலக்காய் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா சாகோ தக்காளி செடி, இது ஒரு 80 சென்ட் 8000 செடி வாங்கினோம். அது ஒரு செடி ரூபா 8000 ரூபா ஆணுச்சு. அது ஆள் நெட்ட கூலி அது ஒரு 1500. அதுக்கப்புறமா அது மாட்டில் ஏர் மூலிமா கால் ஓட்டி தான் நாங்கள் நட்டுருக்கோம். அந்த ஏர் ஓட்டினதுக்கு அதுக்கு ஒரு 1000. அதுக்கப்புறமா செடி வச்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கொத்தணும். அப்போ ஒரு உரம் 20க்கு 20 013ங்கிற உரம் 50 கேஜி. அது கொத்துறதுக்கு ஆள் கூலி 2500. அப்புறமா மருந்து, அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எமாமெக்டின் பென்சோனேட் ப்ளஸ் பர்ஃபனோஸ் அப்படிங்கிற மருந்து இந்த பூச்சிங்களுக்கும் பேனுங்களுக்கும். அப்புறமா சைமாக்சனில் மென்காசிப் அப்படிங்கிற மருந்து பனிக்கருகள், லேட் பிளைட், ஏர்லி பிளைட் அதில் வராமல் இருக்கிறது. ஸோ இந்த இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரே மருந்து அடிச்சிருக்கோம். அது ஒரு 1000 ரூபா. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 35வது நாளில் 28 அப்படிங்கிற ஒரு உரம், அது 2வது டைமை வச்சு ஆள் வச்சு கொத்தி விட்டோம். அது உரத்துக்கு ஒரு 1500, உரம் 1800, ஆளுக்கு வெட்டினதுக்கு 3000 ரூபா. இவ்வளோ தான் ஆயிருக்கு இது வரைக்கும். ஸோ மேக்ஸிமெல்லாம் கூட்டி பார்த்தோன்னா ஒரு 15,000லேருந்து ஒரு 18,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. நம்ம முடிஞ்ச அளவு தக்காளியில் செலவு கம்மி பண்ணிக்கிட்டு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எதுக்காக இந்த வீடியோ பதிவிடுறேன்னா, இப்போலாம் தக்காளி செடி நடணுன்னாவே எல்லா விவசாயிகளுமே பயந்துக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நோய் தாக்கம். அதை வச்சு நம்ம என்ன தான் செலவு பண்ணி கொண்டு வந்தாலுமே ஒரு அறுப்பு 2 அறுப்பு தான் ஒழுங்காக காய் வருது. அதுக்கு மேலே பழம் ஒழுங்காக வரதில்லை. நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போலாம் பெட்டு போடுறாங்க, சொட்டு நீர் ஓஸ் இழுத்து. ஆரம்பத்துலேயே அதுக்கு பேப்பரு, பெட்டு போடுறதுக்கான செலவு, சொட்டு நீர் ஓஸுக்கான செலவு அப்படின்ட்டு ஆரம்பத்துலேயே கிட்டத்தட்ட 1 ஏக்கரா போடணுன்னாவே 20,000 ரூபா பக்கமாக அதுக்காகவே செலவாயிடுது. அதுக்கு மேலே நம்ம செடி வாங்கி வச்சு மறுபடியும் அதுக்கு உரம் வாங்கி மறுபடியும் மருந்து அடித்து மறுபடியும் அது சரடு கட்டி அது கடைசி வரைக்கும் கொண்டு வரதுக்குள்ளே செலவு எங்கேயோ போயிடுது. 1 லட்ச ரூபா பக்கம் போயிடுது. நம்ம அது கடைசியில் விற்கிறப்ப செடி ஒழுங்காக வந்து நல்ல விலைக்கு விற்றுச்சுன்னா கண்டிப்பாக 2 லட்சம் 3 லட்சம் லாபம் வரும். இதுவே நம்ம செடி ஏதாவது ஒரு நோய் தாக்கல் ஏற்பட்டு டேமேஜ் ஆனிச்சுன்னா, இல்லை விலை கம்மியாக போணுச்சுனாலுமே நம்ம அந்த செலவு பண்ண காசுக்கே ஆகாமல் போயிடும். அதுதான் தக்காளியில் இருக்கிற பெரிய ரிஸ்க்கு. ஸோ அதனால் இந்த வருஷம் நாங்களுமே சொட்டு நீரில் தான் போடுவோம். இந்த வருஷம் தண்ணி இருக்கிறதுனால கால் வெட்டி போட்டிருக்கோம். கால் வெட்டி போடுறதுனால தக்காளி செடி ரொம்ப நல்லாவே வருது. பழங்காலத்து முறைங்கிறது கண்டிப்பாக அது நம்ம பார்க்கணும். இதில் என்ன ஒன்றுனா, நம்ம சொட்டு நீரில் அடிக்கடி தண்ணி விடுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. தண்ணி அதிகமாக விட்டாலுமே அந்த கருகல் நோய் வரும், பூச்சிகள் அதிகமாக வரும். அதே மாதிரி தண்ணி விடாமல் இருந்தாலுமே ப்ராப்ளம் ஆகும். ஆனால் நம்ம அந்த வாய்க்கால் மூலமாக தண்ணி கட்டுறப்ப ஈவனாக எல்லா நிலமே சமமாக நனையுது. அதே மாதிரி அந்த ஈரம் ரொம்ப நாளைக்கு தாங்குது. அதனால் தண்ணி ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டினாவே செடி நல்லா ஆரோக்கியமாக வருது. ஏன்னா தக்காளிக்கு ஃபுல்லாக நம்ம தண்ணி விட்டுட்டே இருக்கிறத விட காய்ச்சலும் பாய்ச்சலுமே தண்ணி விட்றப்ப செடியோட வளர்ச்சி வந்து அதிகமாக வளராமல் கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டாக பூ எடுத்து கரெக்டாக கிளப்பிரிஞ்சு கரெக்டான ஸ்டேஜில் வளருது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பெட்டு போட்டவோ இல்லை சொட்டு நீரில் போட்டு நம்ம உரம் அது இதுன்னு விட்றப்ப செடி அளவுக்கு அதிகமான வளர்ச்சி ஆயிடுது. அளவுக்கு அதிகமாக வளர்ந்தாவே கண்டிப்பாக பூச்சி தாக்கம், நோய் தாக்கம் கண்டிப்பாக வரும். ஸோ விவசாயிகள் பண்ணுற தப்பு இதுதான். நம்ம செடி நல்லா பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகமாக தண்ணி 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி உரம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம செடி மட்டும் வளர்த்துனா போதும் அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாக வளர்த்துறப்ப என்ன பண்ணோம்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நோய் தாக்குதலும் கண்டிப்பாக வரும். அதுக்கேற்ற மாதிரி பூச்சி புழு எல்லாமே அட்டாக் ஆகும். அந்த மாதிரி பண்ணுறத விட நம்ம செடி, அதாவது இது வந்து 1.5 அடிக்கு ஒரு செடி தான் நட்டுருக்கோம், 2 அடிக்கு ஒரு கால் ஓட்டிருக்கோம். இந்த அளவில் ஓட்டும் போது நம்ம கம்மியான உரம் கொடுத்து கரெக்டான அளவு தண்ணி கொடுத்தாலே
ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாகவே உங்களுக்கு கட்டிக்குது பாருங்கள். எங்கேயும் சொட்டையாக தெரிகிற மாதிரி தெரியாது, எங்கேயும் கேப் வைக்கிற மாதிரி தெரியாது. ஸோ நம்ம கம்மியான செடி வச்சு அதிகமான உரம் கொடுத்து செடி பெருசாக வளர்த்துறத விட நடுறப்பே செடி அதிகமாக கரெக்டான இடைவெளியில் நட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான தண்ணி பாய்ச்சலும் கரெக்டான உரமும் கொடுத்தா செடி நல்லா ஆரோக்கியமாக வரதை விட நோய் தாக்குதல் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம பழங்காலம் முறை இப்படி தான் அந்த காலத்தில் விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம இப்போ தான் நம்ம மாறிட்டோம். சொட்டு நீர் வந்ததுலேருந்து, சொட்டு நீர் உரம் வந்ததுலேருந்து நம்ம மாறி அதுக்கேற்ற மாதிரி நோய் தாக்கலும் மருந்து கடைகளுக்குமே நம்ம அதிகமான செலவு வர்றதா இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த மாதிரி தான் கால்வாட்டி நடணும்னு சொல்லலை. சொட்டு நீரில் நீங்கள் நட்டாலுமே அளவுக்கு அதிகமான தண்ணி பாய்ச்சாதீங்க, அளவுக்கு அதிகமான உரமும் கொடுக்காதீங்க. அது கண்டிப்பாக தக்காளி செடி நோய் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப காரணமே நம்ம ஏற்படுத்துறது தான். நம்ம மண்ணையோ மருந்தையோ நம்ம ஃபால்ட்டுன்னு சொல்லிகிட்ருப்போம். ஆனால் நம்ம கொடுக்குற தண்ணியோட அளவும் நம்ம கொடுக்குற உரமோட அளவும் தான் ஒரு செடியை பாதிக்கிறது. அது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தாவே செடி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் இந்த வைரஸ் அட்டாக்கு அதெல்லாம் அதிகமாக சொல்லுவாங்க. இந்த வைரஸ் அட்டாக் வர்றதுக்கு காரணமே நம்ம மண்ணில் கொடுக்குற கெமிக்கல் உரம் தான். இது கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா, அந்த நம்ம மண்ணில் எரு இருந்து அதில் ஆரோக்கியமாக மண்புழுலாம் இப்போ இருக்கிறதில்ல. கொஞ்சம் நஞ்சம் எரு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த நல்ல பாக்டீரியா அப்படின்னு சொல்கிற கொஞ்சம் நுண்ணுயிர்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற உரத்தை செடிக்கு நல்லா எடுத்துக்கும். ஸோ நம்ம அடிக்கடி தக்காளி அந்த தோட்டத்துலேயும் நம்ம மறுபடியும் தக்காளியை வச்சுட்டு இருந்தோம்னா ஒரே மாதிரி உரம் அது கொடுத்துட்ருப்போம். அப்போ என்ன பண்ணணும்னா மண்ணில் இருக்கிற சத்து பூரா போயிடும். ஒரு குறிப்பிட்ட சத்து மட்டும் தான் இருக்கும், அது செடி எடுத்துக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா தக்காளி செடி வச்சா அதுக்கு முன்னாடி சோளமோ இல்லை வேர்க்கடலையோ வேறு பயிர் சனப்போ அது மாதிரி வேறு பயிர் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி வச்சா கண்டிப்பாக இந்த வைரஸ் நோய் மற்ற நோயிலேருந்து தவிர்க்கலாம். ஸோ தக்காளியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ஒன்று. மண் நம்ம இதுக்கு முன்னாடி வேறு என்ன பயிர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். நாங்கள் இது வரைக்கும் பார்த்தோன்னா அடி உரமாக எதுவுமே போடலை. ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளில் 20-20-0-13 இந்த ஃபேக்டம் பாஸுங்கிற உரம் அது ஒரு 50 கேஜும் அது வச்சு கொத்தி விட்டு மறுபடியும் ஒரு 20 நாள் கழித்து 35ஆவது நாளில் 28-28 அப்படிங்கிற உரம் கொடுத்துருக்கோம். இந்த 2 உரமும் எதுக்காக கொடுத்துக்கிறோன்னா இதில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்தில் செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால 28% பாஸ்பரஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த ஆரம்பத்தில் பூ எடுக்கிற ஸ்டேஜில் அதிகமாக பூ எடுக்கும். அதே மாதிரி இந்த பக்க கிளைகள் அதிகமாக வளரும். வேகமாக வளரக்கூடிய நாட்கள் இந்த ஆரம்பத்தில் ஒரு 45 நாட்கள் தான் நல்லா வளரும். ஸோ அதுக்காக தான் கொடுத்தோம், அதிகமாக போடலை. இது கொடுத்து ஒரு வாரத்தில் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க, நல்ல க்ரோத் இருக்குது. அந்தளவுக்கு பூச்சித்தாக்கு அதிகமாக இல்லை. அதே மாதிரி இந்த புழுவும் எதுவுமே வரல. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா நம்ம அடித்த மருந்து கிடையாது, நம்ம கொடுத்த கரெக்டான அளவான தண்ணி, அளவான உரம். இது நம்ம கரெக்டாக பண்ணாலுமே எந்த நோயுமே தக்காளி செடி தாக்காது. ஸோ ஃப்யூச்சரில் தக்காளி விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கிற நண்பர்களும் இப்போ விவசாயம் பண்ணுற நண்பர்களும் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள் அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.